ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கனவு மெய்ப்பட. இன்றைக்கி ஜூன் 10க்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர், ஐஐடி கராக்பூர் டெவலப்ஸ் இயர்லி சைக்ளோன் டிடெக்ஷன் டெக்னிக். அதாவது இயர்லி சைக்ளோன் டிடெக்ஷன் டெக்னிக்கை டெவலப் பண்ணது யாருன்னா ஐஐடி கராக்பூர். எதுக்குன்னா ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் எப்பப்போ வருதுங்கிறத நார்த் இந்தியன் ஓஷன் ரீஜியனில் கண்டுபிடிக்கிறதுக்காக உள்ள டெக்னிக் தான் இது. அண்ட் ரீசெண்டாக பே ஆஃப் பெங்கால்லையும் அரேபியன் சீலையும் வந்து சைக்ளோன் ஞாபகம் இருந்துச்சுனாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு யார் சைக்ளோன் பே ஆஃப் பெங்காலில் வந்தது, டாக்டே சைக்ளோன் வந்து அரேபியன் சீல வந்துச்சு. இந்த சைக்ளோன்ஸ்க்கு நேம் பண்ணுறது வந்து யார் யாருங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யார் சைக்ளோன்ஸ் இன் பே ஆஃப் பெங்காலில் நேம் பண்ணது யாருனாக்கா ஓமன். இதே டாக்டே சைக்ளோன் இன் அரேபியன் சீயை வந்து நேம் பண்ணது யாருனாக்கா மியான்மர். செகண்ட் கரண்ட் அஃபேர், சென்டர் அனௌன்சஸ், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ்டு ஹைக் இன் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் ஃபார் கேரிஃப் கிராப்ஸ். கேரிஃப் கிராப்ஸ்க்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரைஸ் கொடுத்துருக்காங்க. எதுக்கு? மினிமம் சப்போர்ட் ப்ரைஸுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். மினிமம் சப்போர்ட் ப்ரைஸுங்கிறது ஒரு ரேட்டு. கவர்மெண்ட் எப்போதுமே கிரைன்ஸை வந்து ஃபார்மர்ஸ்லேருந்து வாங்குறதுக்கான அமௌண்ட்டை தான் வந்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, கேரிஃப் கிராப்ஸ் என்னென்னாக்கா மான்சூன் கிராப் ரைஸ் தான். ராபினாக்கா வின்டர் கிராப்ஸ், அதுக்கான எக்ஸாம்பிள் வீட். இதே ஜைடுனாக்கா சம்மர் கிராப், இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து வாட்டர்மெலன், குக்கும்பர். இதுக்கு சம்மர் சீசனில் கிடைக்கிற சீசனல் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கூட சொல்லலாம். ஓகே, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்னால் என்னென்னு பார்த்துக்கலாம். மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அனௌன்ஸ்டு பை த கவர்மெண்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சரல் காஸ்ட் அண்ட் ப்ரைஸஸ். ஓகே, இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை வந்து யார் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்னு கொஷின் வந்துச்சுனாக்கா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிஏசிபி. எம்எஸ்பியை வந்து அனௌன்ஸ் பண்ணுறது யாருனாக்கா, ரெக்கமெண்ட் பண்ணுறது யாருனாக்கா சிஏசிபி, கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சரல் காஸ்ட் அண்டு ப்ரைஸஸ். ஓகே, அண்டு இப்போ ரீசெண்டாக இதுவரையும் வந்து 23 ப்ராடக்ட்ஸுக்கு வந்து எம்எஸ்பி கொடுத்துட்டு இருக்காங்க. மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. 14 வந்து கேரிஃப் கிராப்ஸ், 6 கிராப்ஸ் வந்து ராபி கிராப்ஸ் அண்ட் 2 அதர் கமர்ஷியல் கிராப்ஸ்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, இது வந்து சோயிங் சீசன். நம்ம வந்து விதைச்ச உடனேவே சொல்லிவிடுவாங்க இது எவ்வளோங்கிறது. ஏன்னா ப்ராடக்டை ஈல் பண்ணுற வரையும் அவங்க வெயிட் பண்ண மாட்டாங்க எம்எஸ்பியை வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, தேர்ட் கரண்ட் அஃபேர், QS வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங்ஸ் 2022 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஸ்டாப்பாக வந்ததுக்கு யூனிவர்சிட்டி எதுனாக்கா மெசச்சூசெட்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி யூஎஸில் இருக்குது. அதுதான் வந்து நம்பர் 1 ரேங்கில் இருக்குது. நம்ம இந்தியாவில் உள்ள 3 இன்ஸ்டிடியூஷன் வந்து என்னென்னாக்கா ஐஐடி பாம்பே 177th ரேங்க்கு, ஐஐடி டெல்லி 185th ரேங்க்கு, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரில் உள்ள இன்ஸ்டியூட் வந்து 186th ரேங்க் இருக்குது. இது எதுவுமே டாப் 100ல் வரல. பட் ஃபஸ்ட்டு 3 ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவில் உள்ளதில் பாம்பே ஐஐடி, டெல்லி ஐஐடி அண்ட் பெங்களூர் ஐஐஎஸ்சி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ். இதுக்கு யூஸ்வலாக வந்து 6 ஃபேக்டர்ஸ் பார்ப்பாங்க. அதை வச்சு தான் வந்து இந்த ரேங்கிங்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது அகடமிக் ரெப்யூட்டேஷன், எம்ப்ளாயர்ஸ் ரெப்யூட்டேஷன், ஃபேக்கல்ட்டி ஸ்டூடெண்ட் ரேஷியோ, ஃபேக்கல்ட்டி சைட்டேஷன் பர் ஃபேக்கல்ட்டி, இன்டர்நேஷ்னல் ஃபேக்கல்ட்டி அண்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ், இதெல்லாம் வச்சு தான் வந்து இந்த ரேங்கிங்கை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பப்ளிஷ்டு பை QSங்கிறது தான் ஞாபகம் வச்சு, அதாவது குவாக்கர் ரெலி சிம்பிள்ஸ் அப்படி தான் சொல்லுவாங்க. ஃபோர்த் கரண்ட் அஃபேர்ஸ், all jobs in Ladakh UT reserved for residents of region. லடாக் ஜம்மு ஒரு டெரிட்டரி யூட்டியாகவும் லடாக் ஒரு யூட்டியாகவும் வந்துச்சு இப்போ ரீசன்ஸ்டாக லாஸ்ட் இயர். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா லடாக் யூட்டிக்கு வந்து ஜாபை வந்து அங்கே உள்ள ரெசிடென்ட்ஸ், அங்கே யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஜாப் ப்ரொவைட் பண்ணுவாங்களாம். இப்போ ரீசெண்டாக ஹரியானா, ஆந்திர பிரதேஷ் அண்ட் இவங்களும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க 75% ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் வந்து அந்த லோக்கல்ஸ் பீப்புளுக்கு தான் கொடுப்பாங்கன்னு. அதே மாதிரி தான் இப்போ லடாக் யூட்டிலையும் அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல் ஜாப்ஸ் இங்கே என்னன்னாக்கா 100% அவங்க ஜாப் எல்லாத்தையுமே யாருக்கு கொடுப்பாங்கனாக்கா அங்கே உள்ள ரெசிடென்ட்ஸ்க்கு தான் கொடுப்பாங்களாமா. ஓகே, சால்வடார் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு ஃபார்மலி அடாப்ட் பிட்காயின் அஸ் எ லீகல் டெண்டர். சால்வடார்ங்கிற கண்ட்ரி வந்து பிட்காயின் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ரீசெண்டாகவே. பிட்காயின்னாக்கா அது ஒரு டிஜிட்டல் கரன்சி. அந்த கரன்சியை வந்து அவங்க வந்து
லீகல் டெண்டருக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்தியாவில் வந்து பேன் பண்ணிட்டாங்க, ரீசெண்டாக சைனாலையும் பேன் பண்ணிட்டாங்க. ஏன்னா இதுக்கு வந்து எப்பயுமே வந்து ஒரு ரெகுலேட்டரே கிடையாது பிட்காயினுக்கு. அதனால தான் இது வந்து நம்மளோட கண்ட்ரி அண்டு சைனா இதிலலாம் வந்து வச்சுக்கிறது இல்லை. கிரிப்டோ கரன்சிங்கிறது ஒரு டிஜிட்டல் அசெட் தான். இதை வந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து யூஸ் பண்ணுற டெக்னாலஜி என்னன்னாக்கா பிளாக் செயின் டெக்னாலஜி. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர், குளோபல் லிவபிலிட்டி இண்டெக்ஸ். இதை அனௌன்ஸ் பண்ணது யாருனாக்கா எக்கனாமிஸ்ட் இன்டெலிஜென்ஸ் யூனிட். ஓகே, குளோபல் லிவபிலிட்டி இண்டெக்ஸில் வந்து எந்த இடத்துல வந்து அதிகமாக மோஸ்ட் லிவபிள் சிட்டின்னு சொல்லியிருக்காங்கன்னா ஆக்லாண்டு. ஆக்லாண்ட் எங்கே இருக்குனாக்கா நியூசிலாண்டில் உள்ள ஒரு சிட்டி தான் ஆக்லாண்டு. இதுதான் வந்து மோஸ்ட் லிவபிள் சிட்டி இன் 2021. எதுக்காகனாக்கா இவங்க வந்து ஈஸியாக நல்லாவே அப்ரோச் பண்ணியிருக்காங்க. பேண்டமிக் சிச்சுவேஷனை வந்து இவங்க ரொம்ப சூப்பராக கொரோனா 19 வந்து இவங்க வந்து ஈஸியாக அப்ரோச் பண்ணி வெளியில் வந்திருக்காங்க. அதனால் வந்து நியூசிலாண்டில் உள்ள ஆக்லாண்டை தான் வந்து மோஸ்ட் லிவபிலிட்டி சிட்டின்னு சொல்லியிருக்காங்க, லிவபிள் சிட்டின்னு. தேர்ட் கரண்ட் அஃபேர், யுனைடெட் நேஷனல் ஜெனரல் அசம்பிளி அப்ரூவ்ஸ் எ டிக்ளரேஷன் காலிங் ஃபார் அர்ஜென்ட் ஆக்ஷன் டு எண்ட் எய்ட்ஸ் பை 2030. அதுதாங்க யூஎனோட ஜெனரல் அசம்பிளி வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு டிக்ளரேஷன் சொல்லியிருக்காங்க. எய்ட்ஸை வந்து 2030 நம்ம வந்து எண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டோட இனிஷியேட்டிவில் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. 90-90-90 ஸ்ட்ராட்டஜிங்கிறது எதுக்காக உள்ளதுனாக்கா ரிகார்டிங் எய்ட்ஸ் ரிலேட்டடானது. அண்ட் லாஸ்ட் கரண்ட் அஃபேர், ஆபரேஷன் பாஞ்சியா 14. இதை கண்டக்ட் பண்ணது யாருனாக்கா இன்டர்நேஷ்னல் கிரிமினல் போலீஸ் ஆர்கனைசேஷன், அதாவது இன்டர்போல் தான் இந்த ஆப்ரேஷனை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக ஹேண்டில் பண்ணாங்கனாக்கா இந்த ஆப்ரேஷன் பாஞ்சியா மூலயமா டார்கெட்டட் தி சேல் ஆஃப் ஃபேக் மெடிசின்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் ஆன்லைன். இந்த டைமில் வந்து கோவிட் பேண்டமிக் டைமில் வந்து எல்லாருமே வந்து ஈஸியாக ஃபேக் மெடிசின்ஸை வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கு வந்து அதிகமான காஸ்ட்டும் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. இதை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த இன்டர்போல் எல்லாம் கண்டக்ட் பண்ணி ஆப்ரேஷன் பாஞ்சியா 14 ஒரு எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ணாங்க. இதில் வந்து 92 கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுச்சு. நம்ம இந்தியாவும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஓகே, தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே. இந்த மாதிரி கரண்ட் அஃபேர் அப்டேட்ஸ்க்கு கனவு மெய்ப்படும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கிளிக் பெல் ஐக்கான் டு ஃபார் ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்டேட்ஸ்.